ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சாட்டர்டே. எங்கே 2 பேரும் சேர்ந்து போயிட்டுருக்கோன்னா பஜார் உள்ளே போயிட்டுருக்கோம். காலையிலேயே எழுந்திரிச்சி குளித்து முடித்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமாக காய்கறி இல்லை, சரி அதனால் மார்க்கெட் போகலான்னு போயிட்டுருக்கோம். போகும்போது என் பையன் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணிட்டு வரான் பாருங்கள். அவன் கூட அப்படியே மெல்லமாக கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து நடந்து போகிறோம். வண்டி எடுக்க முடியல இன்றைக்கி, அதனால் நடப்பயணம் தான் இன்றைக்கி. ஸோ சூப்பராக வந்து போயிட்டு வந்து ஒரு பார்சல் ஒன்று பிரிக்க போகிறோம் பாருங்கள். இல்லை பேப்பர் ஐட்டமாக இருக்க போதுமா? நான் கூட ரொம்ப பெருசோன்னு நினச்சேன். நிற்கவே மாட்டேங்குது. போய் கல் எடுத்துட்டு வந்து வெளியே. So cute இல்லை? குட்டி குட்டி பிளான்ட்ஸ். This two. Oh my god, this one is missing. Which one? This. அது ஒன்று தான் இருக்கும் போல. என்னடா இது கையில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணேங்க. சும்மா வீட்டுக்கு டெக்கர் பீஸு. இந்த பீஸ் வந்து 8 ஃப்ரேம் வந்துருக்கு. இந்த மாதிரி ஸ்கொயர் ஃப்ரேமில் 8 ஃப்ரேமு. இன்னொன்று வந்து இந்த மாதிரி குட்டி ஃப்ரேம்லேயும் 8 ஃப்ரேம் வந்துருக்கு. இந்த ஃப்ரேம் வந்து இதுக்குள்ளே அட்டாச் பண்ணணும். ஸோ இப்படி அட்டாச் பண்ணிட்டோன்னா அழகாக இதுங்க அட்டாச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி அட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணி வாலில் இப்படி ஸ்டடியாக வச்சுட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் பாட்டோ இல்லை டெக்கருக்கோ ஏதாவது குட்டி டாய் மாதிரி வச்சு இங்கே ஒரு ஹேங்கிங் வந்து தொங்க விடலான்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இதை பை பண்ணேன். இதோட ரேட் என்னென்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இது மட்டும் இல்லை, சோஃபா கவர், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கவர், அதுக்கப்புறம் வந்து வாஷிங் மிஷின் கவர் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து வர வேண்டியது கொஞ்சம் இருக்குது, பேலன்ஸு பெண்டிங்லேயும் இருக்குது ஆர்டர் போட்டது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பீஸ் வரும் டோட்டலாக. இந்த மாதிரி ஸ்கொயர் ஃப்ரேம் வந்து 8 பீஸ் வரும். ஆமாம், இது ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதுவே வந்து 8 பீஸ் 4-4ஆகவும் வச்சுக்கலாம். நம்ம எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது 8 பீஸ் இருக்கும். இதுலேயுமே 8 பீஸ் வந்திருக்கும். ஹோல்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸில் வந்து இந்த ஃப்ரேம், இந்த குட்டி ஃப்ரேமை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஸ்க்ரூவும் போட்டுக்கலாம், இல்லை டேப்பை வச்சும் ஒட்டிக்கலாம். நம்ம ஆமாம், நிறைய வந்து நம்ம ஹோல் செவரில் போட முடியாது இல்லையா ரெண்டட் ஹவுஸ்க்கெலாம். அதனால் அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இந்த பக்கத்தில் இப்படி ஒரு டேப் போட்டு இப்படி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு கீழேயுமே டேப் ஒட்டிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். ஸோ இதில் வந்து 8 பீஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்க்ரீன் இல்லை, சோஃபா கவர், அதெல்லாம் உங்களுக்கு வந்து வீடியோவில் வரும் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் கன்வீனியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கலாம் தைரியமாக. சூப்பராக இருக்குது. ஒரு இடத்துல ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஏதாவது ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இன்னும் வாங்கியிருக்கேன். அது என்னென்னா சோஃபா கவர். மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சோஃபா கவர் தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் நான் தரேன் பாருங்கள். அந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு இது வந்து நல்லா வர்த்து, சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் கவர் தான். ஃப்ரிட்ஜ் கவர் பாருங்கள், நல்ல மல்டி கலரில் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி வச்சுருந்தது கிழிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வைக்கிற ஷீட். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. டைனிங் டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம், கிச்சன்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கவரோட லிங்க்குமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சூப்பராக இருக்கா? ப்ளூவா ப்ளூ பிடிக்கும்னு இந்த மாதிரி ஒரு ப்ளூவா மிஷின் கவரு. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கலர்ஸ்லேருந்து ப்ரைஸ்லேருந்து சூப்பராக இருந்தது. இதுவுமே வச்சுட்டேன் பாருங்கள். என் பையன் அந்த மாதிரி உள்ள ரோல் பண்ணி வச்சுருக்கான். நான்லாம் ஒன்றும் அப்படி இருக்கல. இது எப்படி ஒட்டணும்னு தெரியல. இது வந்து பெயிண்ட் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ ஸோ கடவுளே.
எது எந்த பக்கம் ஒட்டி இருந்ததுன்னு கூட தெரியல. அங்கே தான் ஒட்டிருச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கருமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கு. அழகான ஸ்டிக்கர்ஸ் மீஷோவில் இருந்து வாங்கினேன். ஓகே, ஆஃப் பண்ணி. நான் இப்போ வந்து டெக்கப் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. மீஷோலேருந்து வாங்கினோம் இல்லையா, அம்மா இது கோணையாக இருக்கு. கொண்டையை ஏட்டா எடுக்கிறேன். கொண்டே இல்லை இது. பரவாயில்ல. லாஸ்ட் பீஸ் எல்லாவையும் பார்த்துக்குங்க. நல்லா இருக்கா? ம் ஓகே. இன்னைக்கெல்லாம் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்கா? இது மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த போர்டை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐடியா வந்துச்சு, செலோ டேப் போட்டு ஒட்டலான்ட்டு. ஒட்டிட்டு இந்த ஸ்டிக்கரையுமே இந்த வாலில் வந்து இங்கே அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தூரத்துலேருந்து பார்க்க செலோ டேப் இருக்கிறதே தெரியாது. நல்லா இருக்கு பார்க்க. என்னப்பா இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? உருண்டாய் குழம்பு. இன்னைக்கு சாட்டர்டே காலையிலேயே எழுந்திரிச்சு, இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, என் பையனுக்கு நூடுல்ஸ் பண்ணியாச்சு. நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, நீ திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை இருக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, நம்ம போயிட்டு வந்துடுவோமே ஒரு அட்டண்டன்ஸை போட்டு அப்படின்னு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி இல்லை, அது போய் மளிகை கடையில் காய் கடையில் போய் அதை வாங்கிட்டு அப்படியே சமைக்க உட்காந்தாச்சு. இன்னும் சாப்பிடலை, மயக்கமாக வருது. ஏற்கனவே லோ பிபி இருக்குது, இதில் சாப்பிடலன்னும் போது ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நம்ம தானே சமைக்கணும், வேறு வழி இல்லையே. அதனால் கீரை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு கீரை கடையலாமா இல்லை பையன் கேட்ட மாதிரி உருண்டை குழம்பு பண்ணலாமா என்னென்ன ஐடியா இல்லை. ஸோ கீரை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்னன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சமையல்னு பார்க்கலாம். ஸோ வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என்ன குழம்பு? தண்டு குழம்பு வச்சுருக்கேன். என்ன குழம்பு வைக்கலான்னு ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு, சரி சடனாக வந்து இந்த தண்டெல்லாம் கிள்ளி வச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போகும், அதனால குட்டியாக ஒரு தண்டு குழம்பு வச்சாச்சு. கூடவே வந்து முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ சாதமும் வந்து வடித்து எடுத்தாச்சு குக்கரில். நெக்ஸ்ட் வந்து முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னைக்கான லஞ்ச் ஒயிட் ரைஸ், கீரை கிள்ளன இல்லையா அதோட தண்டு இருந்தது, சரி வச்சா வேஸ்ட்டாக போயிடும்னு தண்டு குழம்பு வச்சுட்டேன். தண்டு குழம்பு முட்டை ஃப்ரை, இதுதான் என் பையனுக்கான லஞ்ச். ரெடி.